ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சாட்டர்டே vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சாட்டர்டே மார்னிங் 5 o'clock எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட்டு குடித்து முடித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி குருமா வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சாச்சு. எப்பயுமே மார்னிங் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா பட்டாணி நமக்கு வெந்து வரும். இப்போ குக்கரில் பட்டாணியை வேகிறதுக்கு போட்டாச்சு. ஜஸ்ட்டு 3 மெம்பர்ஸ்க்கு தான் குருமா வைக்க போகிறனால ஒரு 150 கிராம் பட்டாணி தான் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அது வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பட்டாணியோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டைம் நீங்கள் கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தேங்காவாக தான் நான் எடுத்திருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பட்டை, 3 லவங்கம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த மசாலா அரைக்கிறதுல நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட்டாகவே கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில். இப்போ ஃபஸ்ட் இதை தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம்னா தேங்காய் நல்லா நமக்கு அரைப்படாது. இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த தேங்காயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கசகசா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த பட்டாணி குருமாவுக்கு கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணி நீங்கள் அரைக்க தேவையில்லை. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ஒரு வேறு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பட்டாணிலே நம்ம காரத்திற்கு தேவையான அளவு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதாவது தனியா, காய்ந்த மிளகாய், மஞ்சள் சேர்த்து அரைச்சது. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணியிருக்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மசாலாவும் திட்டமாக தான் அரைச்சிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டா நமக்கு குருமா திக்காக இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பக்கம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு சிறிய துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக சோம்பு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு இதில் ஆட் பண்ணலை. நல்லா இது பொரிஞ்சு வரணும் நமக்கு. இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில்
1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா நமக்கு போகணும். இல்லைன்னா நமக்கு குருமா சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை அப்படியே அடிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்குறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 6 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நூக்கல் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ஜஸ்ட்டு பீன்ஸ் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணி செய்கிறேன் குருமாவை. நல்லா நமக்கு இந்த பீன்ஸ் கேரட் வந்து வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கினாதான் நமக்கு இது வந்து வரும். டைரெக்டாக நம்ம வேக வச்ச பட்டாணி இப்போவே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பீன்ஸ் கேரட் வந்து வேகாது. பீன்ஸ் கேரட்டை நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா நமக்கு கொதிக்கணும். ஏன்னா பீன்ஸும் கேரட்டும் ஃபுல்லாக நமக்கு வதங்கி இருக்காது. நல்லா நமக்கு வந்து அது வெந்து வரத்துக்காக தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. பீன்ஸ் கேரட்லாம் நல்லா வெந்து நம்ம ஆட் பண்ண தண்ணியும் நல்லா வந்து பாருங்கள் சுருண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஆட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேங்காய் அரைச்ச மசாலா ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு திரியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் குழம்பு. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி நம்ம கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்பவே டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்திக்கு இந்த பச்சை பட்டாணி குருமா தான் செஞ்சுருந்தேன். 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 11 o'clock அத்தை பப்பி பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் பார்க்கவே கலர் எப்படி இருக்குது, நல்லா இனிப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயுமே இந்த மாதிரி 11 o'clock டைமில் வந்து ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மாதுளப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து பப்பாயா இருந்துச்சு, பப்பாயா தான் சாப்பிட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அவரைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நல்லா பட்டை அவரைக்காய் எப்பயுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணால். எனக்கு குக்கிங்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி. ஸோ யாருக்குமே வந்து வீட்டுக்கு வந்தால் எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணுன்னு நினைப்பேன். நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணால் அது தடுக்கிறதுக்காகவே கண்டிப்பாக 4 பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படி அதை தடுக்கலான்னு பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எப்பயுமே செஞ்சுட்டு தான் இருக்கணும். இப்போ நான் யூடியூப் சேனல் நடத்துகிறதே வந்து பல பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன் இதை போய் நீ போட்டுட்ருக்க, இது உனக்கு தேவையான ஒரு விஷயமா, இந்த யூடியூப்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்க போகிறது கிடையாது, இதெல்லாம் யார் உட்காந்து பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீ உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்க, நீ வந்து குடும்பத்தை பார்க்குறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து குக்கிங் ரொம்பவே பிடிக்கும். அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணலான்றது என்னோடய ஒரு தாட் தான். ஹஸ்பண்ட் எனக்கு இதில் சப்போர்ட்டிவாக இருக்கனால நான் யார் சொல்கிறதையும் வந்து காதில் போட்டுக்கிறது கிடையாது.
அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸும் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக காதில் போட்டுக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி இப்படி பேசுகிறவங்களே தான் நாளைக்கு நம்ம பிடிச்ச விஷயத்தினால ஏதாவது ஒன்று சாதிக்கிறோன்னா அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி நல்லா மேலே வருவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ வந்து பிடிச்சதை செஞ்ச, நீ நல்லாவே வந்து பண்ணியிருந்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவாங்க. ஸோ என்னோடய தாட் என்னென்னா, எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், யாருக்காகவும் அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணுறேன். தக்காளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் புளிப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாகவே ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக நமக்கு வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போ 1/4 கிலோ அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அகெயின் வாஷ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி பட்டை அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ரைஸ் கூட இந்த அவரைக்காய் பொரியல் மட்டுமே வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவேன் நான், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் ஷேர் பண்ணுற இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சில பேர் காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து அந்த மாதிரி அவரைக்காய் பொரியலும் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஷேர் பண்ணுற இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ காரத்திற்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள், காய்ந்த மிளகாய், தனியாக சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் இது நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு எண்ணெயிலே வதக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இப்போ அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா தண்ணி சுருண்டு வர வரைக்கும் நல்லா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதே குருமா, அவரைக்காய் பொரியல், அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். இதுதான் சாப்பிட்டேன் நான். ஈவினிங் ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா அத்தை வந்து மாதுளப்பழம் வந்து உரித்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மார்னிங்கே சாப்பிட சொன்னாங்க ஒரு 11 o'clock. அப்போ வந்து பப்பாயா சாப்பிட்டனால என்னால் இதையும் சேர்த்து சாப்பிட முடியல. அதனால் ஒரு 4 o'clock மாதுளப்பழம் சாப்பிட்ருந்தேன். நீங்களுமே வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 days வந்து மாதுளப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளட் வந்து நல்லா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சடனாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்ருந்தாரு, பக்கத்தில் தானே இருக்குது கோவில், ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா முருகர், அனுமன், பெருமாள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற கோயில் தான் இது. ஒரு பெரிய அனுமன் சிலை கூட இருக்கும். வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். சடனாக நமக்கு எப்பயுமே வந்து அப்செட்டாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், அந்த அனுமன் சிலை தெரியுது, எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு எப்பயாவது மனசு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த சுந்தரகாண்டம் புக் படிங்க, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் ஒருத்தர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் அதை படிக்க ஆரம்பித்த பிறகு டிஃப்ரென்ஸ் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த புக் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. இந்த டே இப்படி தான் போச்சு. வந்து சாமி பிரார்த்தனை பண்ணி முடித்த பிறகு வீட்டுக்கு ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Like, share, subscribe and keep supporting to Vishnumati Vlogs. Thanks for watching this video, friends.